கலைஞர் 1970களுடைய இறுதியில ஒரு கடிதம் எழுதுறார். கடிதத்தோட தலைப்பு ஸ்கைலாப். ஸ்கைலாப்னா என்னன்னு கூகுள் பண்ணா நமக்கு திணறுது. சாட் ஜிபிடி போய் கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஸ்கைலாப் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது. ஆனா ஸ்கைலாப்னா என்னன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். நாசா அனுப்பிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெடித்து சிதற போகிறது அப்படின்னு ஒரு வதந்தி பரவுகிறது. அப்படி எல்லாம் ஒண்ணும் வெடிச்சு சிதறாது. ஏன்னா அதுல இந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அது இவ்வளவு பாதுகாப்பானது என்று டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுக்காக கடிதம் எழுதிய ஒரு மகத்தான தலைவர் இந்த நாட்டில் இருந்தார். எல்லாவற்றை குறித்து நம்ம கருத்து வச்சிருக்கோம். இன்னைக்கும் அது தொடருதான்னு கேட்டா இருக்கு. காஷ்மீர்ல ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில இருந்தா கருத்து. யூஜிசில ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில இருந்தா கருத்து சொல்றோம். யூசிசில ஒரு பிரச்சனைனாலும் அண்ணன் ராசா அவர்கள் தான் போய் எங்க கருத்து சொல்றாங்க இல்லையா? மணிப்பூர்ல கலவரம்னாலும் தமிழ்நாடு தான் அதிகம் கவலை கொள்கிறது. நம்மளுடைய கவுண்டர் பார்ட் அப்படி சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அதற்கான தகுதியை அவங்க இழந்து விட்டாரு. காஷ்மீர்ல என்னமா பிரச்சனை அப்படின்னா காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் தாண்டி அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது இல்லையா? மணிப்பூரா அது எங்க இருக்கு? பொள்ளாச்சி பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய யூஜிசிக்கு யூசிசிக்கு வித்தியாசம் தெரியாத தற்கூறிகள் எல்லாம் எதிரில. அப்போ இந்த இயக்கத்தில் இந்த